அல்லாஹ்வுடைய பேரருளால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவின் வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறிய பயணத்தை போன்றது என்கிற அடிப்படையை நாம் பார்க்க முடிகிறது. என்றாவது ஒரு நாள் இந்த பயணம் முடிவடைந்துவிடும், இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த நிலையில் இந்த பயணம் முடிந்தவுடன், உலகமெல்லாம் அழிக்கப்பட்டவுடனேயே நாம் அனைவருமே இறைவனுக்கு முன்னால் நின்று நன்மை தீமைகளை வைத்து நம்முடைய முடிவு தீர்மானிக்கப்படும் என்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம், அந்த மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நன்மைகள் மூலமாகத்தான் நாம் அடைய முடியும் என்பதை நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அந்த நன்மைகளை நாம் புரிய வேண்டும் என்றால், இந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்டதின் நோக்கமாகவே இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். வணங்குவதற்காகத்தான் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிற போது, இந்த உலகத்தில் நமக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அமையலாம். நமக்கான வேலை பளுகள் இருக்கலாம், நமக்கான பல்வேறு சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். எந்த நிலையிலேயும் இந்த படைப்பின் நோக்கமாக இருக்கிற வணக்க வழிபாடுகளில் நம்மிடத்தில் எந்த குறைபாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு அடிப்படை புரிதலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், அதில் தொழுகை, நோன்பு, நாம் அறிந்து வைத்திருக்கிற சில கடமையான வணக்க வழிபாடுகள் தாண்டியும் கூட சில வணக்கங்களை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறது. அந்த சில வணக்கங்களை இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை நாம் கண்டும் காணாமலும் அலட்சியமாகவும், அந்த வணக்கங்கள் குறித்த போதிய புரிதல் இல்லாமலும், அந்த வணக்கங்களை சரிவர செய்யாமலும் அதை பாழாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு அமலைத்தான் இந்த திக்ர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பதை நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த ஒரு அமலை பொறுத்தவரை இன்றைக்கு நம்மிடத்தை ஒரு பெரிய அலட்சிய போக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவை நினைவு கூறுகிற இந்த ஒரு பண்பு ஒரு முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும். அதை மிக சாதாரணமாக எடுத்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் திருமறை வசனங்கள் மூலமாக புரிகிறோம். அதில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது சாதாரணமானதல்ல, மிகப்பெரியது என்று திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்ப அல்லாஹுவை நினைவு கூறுகிற இந்த பக்குவம், பண்பு இன்றைக்கு ஒரு நாளில் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு மத்தியில், நம்முடைய நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இறைவனை நினைவு கூறுவதற்கு எத்தனை வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி இருப்போம். அல்லாஹுவை போற்றி புகழ்கிற வார்த்தைகளை, எத்தனை வார்த்தைகளை நாம் சொல்லி இருப்போம் என்கிற ஒரு பார்வை ஒரு முஸ்லீமினிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இறைவனோடு நம்மை நெருக்கி வைக்கிற மிக முக்கியமான ஒரு அமலாகவும் அல்லாஹுவின் தூதர் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போதே, ஆனா இந்த லன்னி அப்தீபி, என்னுடைய அடியான் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறானோ அப்படியே தான் நான் அவனிடத்தில் நடந்து கொள்கிறேன். அல்லாஹ் சொல்கிறானா, என்னுடைய அடியான் என்னிடத்தில் எந்த மாதிரி நடந்துக்கிறான், அதை வைத்துத்தான் அவனோடு எப்படி நான் நடந்து கொள்வது என்பதை அமைத்துக் கொள்கிறேன் என்று நம்மை எல்லாம் படைத்த இறைவன் சொல்கிறான். இன்னைக்கு நாம் விரும்புகிற ஒருவரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டாலும் அவர் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் போய் முடிவதை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் அளிக்கிற வாக்குறுதி,
நாம் எப்படியெல்லாம் அவனிடத்தில் நடந்து கொள்கிறோமோ, அதிலும் குறிப்பாக அவன் என்னை நினைவு கூறுகிற அந்த நேரத்தில் அவனோடு நான் இருக்கிறேன். இறைவன் நம்மோடு இருக்கிற ஒரு பெருவாய்ப்பை பெற்றுத் தருகிற ஒரு பேரமலாகத்தான் இந்த திக்ர் என்கிற இந்த அமலை நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் இறைவன் நம்மோடு நெருக்கத்தை காட்டுகிறான்னா, இறைவன் சொன்ன அடிப்படையை தாண்டியும் நாம் நடந்து கொள்கிற விதத்தில் மட்டும் நம்மோடு இறைவன் நடந்து கொள்வதில்லையா, இறைவனை நாம் நினைவு கூறுவதற்கு ஒரு படி தாண்டி 2 மடங்கு இறைவன் நம் மீது புரிகிற அருளை, பேரருளை, இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக நாம் அடைந்து கொள்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதை நபி அவர்கள் நமக்கு விளக்கப்படுத்துகிறாங்க. இன் ذكرني في نفسي, அவனுடைய உள்ளத்தில் என்னை நினைத்தால் ذكرته في نفسي, அப்ப நானும் அவனை நினைக்கிறேன் என்று. இப்படியான இந்த நிலை எப்படி போகிறது அப்படின்னா, நாம் ஒரு சபையோரிடத்தில் நினைத்து பார்க்கிற போது, அல்லாஹ்வை நினைவு கூறுகிற போது, மிகச்சிறந்த ஒரு சபையோரிடத்தில் இறைவன் நம்மை நினைவு கூறுகிறானாம். நாம் ஒரே ஒரு ஜான் நெருங்கி வருகிற போது இறைவன் ஒரு முழம் நெருங்கி வருகிறான். நாம் நடந்து வருகிற போது இறைவன் நம்மை நோக்கி ஓடோடி வந்து பேரருள் புரிகிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறைவனை நினைவு கூறுவதை பற்றி நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நாம் நெருக்கம் காட்டுகிற ஒன்று அப்படின்னா இந்த மொபைல் போன்களை சொல்லலாம். அதோடு நாம் காட்டுகிற நெருக்கத்தை வேறு எவரிடத்திலையும் காட்டுவது கிடையாது, மனைவி மக்களோடு கூட காட்டுவது கிடையாது. அப்படி காலையில் எழுந்தது இருந்து அதை தேய்க்க தொடங்கி விட்டோம் அப்படின்னா, இரவு நாம் உறங்க செல்வது பலருடைய உறக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாகவே அவரோடு அவருடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்ததாக. அதில் என்ன தேவையுள்ளது பெரும்பாலும் பார்க்கப்படுகிறதா அப்படின்னா, தேவையற்ற வீணான தன்னுடைய பொழுதுகளை நாசமாக்குகிற வேலைகளைத்தான் பெரும்பாலும் ஒரு மனிதன் அதில் செலவழித்துக் கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடியுது. ஆனால் இதை மாற்றாக இறைவனை நாம் நினைவு கூறுகிற போது இவ்வளவு பெரு நன்மையை, பேரருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம். இன்னும் எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் இதை வரையறுத்து சொல்றாங்க அப்படின்னா, நாம் இறைவனை நினைவு கூறுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் அதன் மூலமாக எப்படி நம் மீது பேரருள் புரிகிறான் அப்படின்னா, ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் நாம அல்லாஹ்வை நினைவு கூறுகிற போது நம்மை சூழ்ந்து கொள்கிறார்களாம். இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வனஸலத் அலைஹிம் ஸகீனா, அதுல நாம் அல்லாஹ்வுடைய அந்த அமைதியை, நிம்மதியை நாம் இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்துல யார் ஏதோ ஒரு விதத்தில் தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு மனிதன், அவனுக்கு ஏற்படுகிற கவலைகளால், கஷ்டங்களால், அவனுக்கு ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளால் அப்படியே மனம் உடைந்து போய் யாராவது நமக்கு ஆறுதலாக இருப்பார்களா, நம் கஷ்டங்களை சொல்கிற போதும் கூட அதை இன்பமாக ஆசைப்படுகிற விதத்தில் அணுகுகிற மனித சமுதாயத்திற்கு மத்தியில் இறைவனை நாம நம்மோடு அவனை அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து போற்றி புகழ்கிற போது அந்த மன அமைதியை பெறுகிற வாய்ப்பை, வானவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிற வாய்ப்பை, அல்லாஹ் நம்மோடு இருந்து நமக்கு பேரருள் புரிகிற வாய்ப்புகளை இந்த வார்த்தைகளால் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு நிலை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் நாம இறைவனால் பல்வேறு விதமான அருளை பெற்றவர்களாக இருக்கிறோம், பல்வேறு அருட்கொடைகளை பெற்றிருக்கிறோம். இப்படி பெற்றிருக்கிற நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு முகமாகவும் இதை திருமறை வசனம் சொல்கிறது. ஃபதுகுருனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கிறேன். இறைவன் நினைப்பு என்பது நமக்கு பேரருள் புரிவது. அதை அல்லாஹ் செய்வதோடு வஸ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக இருந்து விடாதீர்கள் என்று இறைவன் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற முகமாக இதை நமக்கு இந்த இறைவனுடைய வார்த்தைகளை, பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற இறைவனை போற்றி புகழ்கிற அந்த வார்த்தைகளை நாம் சொல்வது என்பது இப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பார்க்கிறோம்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டம் வருகிற போது இறைவனுடைய நினைப்பு வரலாம் பலருக்கு. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது, நாம் நம்முடைய வாழ்க்கையில சுகபோகமாக அதுல பிஸியா நாம போய் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பங்கள்ல இறைவனை நினைத்து பார்ப்பது என்பதே ரொம்ப குறைவாக போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியுது. ஆனால் உண்மையில் நாம அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பொறுத்தவரை
அது திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், நீங்கள் காலை இரவு எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்கிற வழிகாட்டுதல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த அளவிற்கு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, அல்லாஹ்வை நினைவு கூறாதவர்கள் அவர்கள் நயவஞ்சகர்கள், அவர்களுடைய பண்பாக அது இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. நயவஞ்சகர்கள் தான் வலா யதுகுருனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை குறைவான அளவிற்கு நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம். இப்படி அந்த அல்லாஹ்வை நாம நினைத்து பார்ப்பது, அவனை திக்ர் செய்வது குறித்த பல்வேறு திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான இந்த வசனங்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த அடிப்படையில் நாம இந்த திக்ருகள் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நாம ஏதோ ஒரு பெரிய பாரதூரமாக அதற்காக பெரிய அளவிற்கு மெனக்கெட்டு அந்த வார்த்தைகளை மனனம் செய்வதற்கு பெரும் பெரும் புத்தகங்களை உட்கார்ந்து படித்து கொண்டு அதில் கற்று அதில் பல மாதங்கள் அதில் செலவழிக்க வேண்டும் என்கிற நிலையெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பரிச்சயமான வார்த்தைகள், எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிற வார்த்தைகள், சிறு குழந்தைகள் கூட அறிந்து வைத்திருக்கிற மாதிரியான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் சொல்வதை, அதை நினைவு கூறுவதை, அன்றாடம் நாம் அதை பயன்படுத்துவதை இன்றைக்கு மறந்திருக்கிறோம். அவ்வளவுதான். நம்மிடத்தில் இருக்கிறது என்னன்னா, அறிமுகம் இல்லாமல் இல்லை, அந்த வார்த்தைகளை அறிந்து வைத்திருக்காமல் இல்லை, அதை சொல்வதில் ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருக்கிறது, அதை சொல்லுவதை ஏதோ ஒரு விதத்தில் நாம் அந்நியப்பட்டிருக்கிறோம், அதை சொல்லாமல் தவிர்த்து வருகிறோம். இதை எப்படி நாம் பழக்கப்படுத்துவது என்கிற ஒரு திட்டமிடல் நம்மிடத்தில் இருக்கணும், என்கிற ஒரு முனைப்பு நம்மிடத்தில் இருக்கணும். இப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கிற போது உண்மையில் இந்த வார்த்தைகளுடைய அந்த நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை தவிர்க்கவே மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு குல்லு யௌமின் அல்ஃப ஹஸனா, ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை பெற்றுத் தருகிற ஒன்றை நான் சொல்லட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. 1000 நன்மைகள். எது நம்முடைய எந்த நம்பிக்கை மறுமை என்கிற அந்த கட்டமைப்பை நாம மையப்படுத்தி நம்முடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமோ, பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதில் 1000 நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹத்தன், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, சுப்ஹானல்லாஹ் என்று அந்த வார்த்தையை சொல்வது என்பது 1000 நன்மைகளை நமக்கு எழுதக்கூடிய ஒன்றாக, அல்லது நம்முடைய 1000 பாவங்களை நம்மிடமிருந்து மன்னிக்கக்கூடிய ஒன்றாக மாறும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மிக சாதாரணமான வார்த்தை, அனைவருக்கும் பரிச்சயமான வார்த்தை. இந்த வார்த்தை இவ்வளவு பெரும் பாக்கியத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்கிற இந்த வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற போது இது அந்த தராசை நிரப்பக்கூடிய ஒன்றாக, எந்த தராசு நிரம்புவது என்பது நாளை மறுமையில் மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்குமோ, அதை எதிர்பார்த்து இருப்போமோ, இறைவனுடைய பேரொருளால் அது நிரப்பப்பட்டு அந்த சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோமோ, அந்த தராசை நிரப்புகிற வார்த்தையாக அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், இப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக குறைவாக இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு உதாரணம் சொல்கிறார்கள் அப்படின்னா, மஸலுல்லதி யுذ்குரு ரப்பஹு, தன்னுடைய இறைவனை நினைவு கூறுகிற ஒருவருக்கும் நினைவு கூறாத ஒருவருக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் ஹய்ய் வல் மய்யித், உயிரோடு இருப்பவருக்கும் இறந்தவருக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது. இருவரும் எப்படியோ அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார் அப்படின்னா அவர் உயிரோடு இருப்பவருக்கு சமம். யார் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கிறார்களோ அவர் இறந்த பிணத்திற்கு சமம். அவர் ஒன்றுமில்லாதவர், உயிரற்றவர், அவருடைய உள்ளம் உயிரற்று போய்விட்டது, உள்ளம் இறந்து விட்டது, செத்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்கிற அளவிற்கு நம்முடைய உள்ளம் எப்படியாக இருக்கிறது இந்த விஷயத்தில் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி இதனால் நாம இன்றைக்கு அடைகிற லாபம் இருக்குதுல்ல, சாதாரண வார்த்தைகளாக நாம் பார்க்கிற இந்த வார்த்தைகளால் இவ்வளவு பெரும் நன்மைகளை அடைவது மட்டுமல்லாம இதை நாம் தர்மம் செய்வதற்கான ஒரு அடிப்படையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற போது, குல்லு தஸ்பீஹத்தின் சதகா, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு தஸ்பீகும்
அல்லாஹ்வை போற்றி புகழ்கிற சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தர்மம். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு குல்லு தஹ்மீதத்தின் சதகா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தர்மம். வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் தர்மமாக கணக்கு வைக்கப்படுகிறது, வரவு வைக்கப்படுகிறது. தர்மம் செய்தவர்களாக இறைவன் புறத்தில் இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத பார்க்கிறோம். இன்னும் இந்த போட்டி மனப்பான்மை, இதுல நமக்கு இந்த வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை பெறாமல் ஏதோ ஒரு விதத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில், நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த அமலையும் எப்படி நடைமுறைப்படுத்தலாம், இதற்கான ஒரு நேரம் செலவழிப்பது என்பதை தாண்டி நம்முடைய அலுவல்களுக்கு மத்தியிலேயே இதை எப்படி நாம இந்த நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் என்கிற முயற்சி நம்ம இடத்துல இருக்கணும். ஏன் அப்படின்னா, நபித்தோழர்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகள் மூலமாகவே ஒரு பெரும் போட்டி ஏற்படுகிறது. நபித்தோழர்கள்ல பணம் இருக்கிற, செல்வந்தர்களாக இருக்கிற அந்த நபித்தோழர்கள் தான தர்மங்கள் மூலமாக நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏழை நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து முறையிடுறாங்க. அவங்கெல்லாம் நிறைய செல்வங்களை செலவழித்து அதன் மூலமாக தர்மங்களை செய்தெல்லாம் நன்மையை அடைந்து விடுகிறார்கள். நாங்க எப்படி அந்த நன்மைகளுக்கு மேலாக செய்வது என்று அந்த போட்டி மனப்பான்மையில் கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற ஒன்றாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி மன் அமில மிஸ்லஹு, இது நீங்க இந்த வார்த்தை செய்தால் நீங்கள் அவர்களை விட நீங்கள் மேலோங்கி இருப்பீர்கள், அவர்கள் அதை செய்யாத வரைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், ஹல்ஃப குல்ல ஸலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகாக இதை சொல்லுங்கள், அவர்கள் இதை செய்யாத வரைக்கும் நீங்கள் அவர்கள் செய்த தான தர்மங்களை தாண்டி நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எப்பேற்பட்ட நன்மையை இது பெற்று தருகிறது என்று யோசித்து பாருங்கள். மிக சாதாரணமாக நம்ம தொழுகை முடிந்த உடனேயே நம்முடைய கரங்கள் அப்படியே அதை அந்த மொபைல் போனை நோக்கி ஓடுகிறது. என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது, என்ன எத்தனை பேர் நம்மை அழைத்திருக்கிறார்கள், என்ன வியாபாரத்தோடு எதை முடித்து கொண்டு வந்தோம், எப்படி எழுந்து போவது என்று அந்த தொழுகைக்கு பிறகு இறைவனை நினைவு கூறுகிற வார்த்தையினால் நாம் அடைகிற அந்த பெரு நன்மையை இழந்து ஓடோடி கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த வார்த்தைகள் என்பது பொதுவாகவே இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்கிற போது இப்படி நாம் இறைவனை நினைவு கூறுவது என்பது நமக்கு உண்மையில் இந்த உலகத்தில் பெரு மன நிம்மதியை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லதீன ஆமனு தத்மைன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனல் குலூப், நீங்க உங்களுடைய உள்ளங்கள் அமைதியுற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதியுறுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், நாம பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நிம்மதியை தேடி பணங்காசு இருக்கிறது, இன்னைக்கு பல்வேறு பதவிகள் இருக்கிறது, பெரும் புகழ் இருக்கிறது, பல்வேறு சூழ்நிலைகளில் முன்னோக்கி நாம் இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நிம்மதி வேண்டுமென்றால் நீங்க பணங்காசை நினைப்பதை தாண்டி உங்களுடைய குடும்பத்தை மற்ற விஷயங்களை பல்வேறு விதமான கவலைகளை நினைத்து பார்ப்பதை தாண்டி அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதன் மூலமாகத்தான் உண்மையில் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைய முடியும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். என்றால் இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய நிலைகளை பார்த்தோம்னா நம்முடைய அலுவல்களுக்கு மத்தியிலேயே நாம ஏதோ மன நிம்மதியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில் பாடல்களை ஒலிக்க விட்டு கொண்டிருக்கிறோம். கார் எடுத்து போய் கொண்டிருந்தாலும் கூட மிக சாதாரணமாக ஒரு பாடலை ஒலிக்க விட்டு காதுகளை கிழிக்கிற அளவிற்கு பாடல்களை, என்னன்னா என்னுடைய வேலையை அது எளிதாக்கும், ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு மன நிம்மதியை தரும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெருக்களில் உட்கார்ந்து காதுகளில் ஹெட்போன்களை மாட்டிக்கொண்டு இளைஞர்களுடைய நிலை, பாடல்களை போட்டு ஒலிக்க விடுவது, அவர்களுடைய பள்ளிக்கூடங்களையும் கூட ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவத்தை அளிப்பது, இந்த வார்த்தைகள் இந்த பாடல்கள் அவர்களுடைய வாய்களில் மிக சாதாரணமாக படிக்கிற பாடங்கள் வருகிறதோ இல்லையோ, நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற முக்கியமான இந்த வார்த்தைகள் அது தெரிந்திருந்தாலும் அது வாயில் வருவதில்லை, நாவில் வருவதில்லை. ஆனால் இந்த பாடல்கள் மிக சாதாரணமாக, படத்தினுடைய அந்த பெரிய அந்த டைலாக்குகள் மிக சாதாரணமாக இன்றைக்கு நாவுகளில்
எந்த பேச்சுக்களை பேசினாலும் அதற்கு ஈக்குவலான அந்த வார்த்தைகள் வருகிறது, படத்தினுடைய அந்த டைலாக்குகள் வருகிறது, பாடலுடைய வரிகளை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெண்களும் கூட தங்களுடைய வீடுகளில் அவர்களுடைய அலுவல்களுக்கு மத்தியில் அவங்க சமைத்து கொண்டிருக்கிற போதும் கூட எதையாவது ஒன்று போட்டு அந்த நாடகத்தை போட்டு அது எந்த நிலையில் இருக்கிறது. முக்கியமாக இங்கே அடுப்பில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட விட்டுட்டு ஓடி போய் முடிஞ்சிருச்சா, குதிச்சிட்டாளா இல்லையா தொடர் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிற ஒரு நிலைகளை பார்க்கிறோம். அதை தாண்டி இன்னைக்கு அப்ளிகேஷன்கள்லயே மிஸ் பண்ணாலும் கூட திரும்ப எடுத்து பார்க்கிற மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கிறாங்க. இப்படி போய் கொண்டிருக்கிறது சூழ்நிலை. ஆனா உண்மையில் நாம் பார்க்கிற போது இப்படியான சூழ்நிலைகள் இன்றைக்கு நமக்கு மன நிம்மதியை தருவதற்கு பதிலாக பல்வேறு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளாருக்கு அற்புதமான ஒரு அறிவுரையை சொல்லி தருகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வினுடைய தூதர் இவ்வளவு பெரிய 2 விதமான பெரும் பொறுப்புகளை சுமந்திருந்தார்கள். அவருடைய அருமை மகள் தனக்கான அந்த பணிச்சுமைக்காக வேண்டி ஒரு பணியாளை, ஒரு அடிமையை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உரிமையோடு கேட்கிறார். கேட்ட தகவல் அறிந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற அறிவுரையை நாம் பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருகாமையில் அமர்ந்து சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லித் தருகிறேன். ஃபஹுவ ஹைருல் லக்குமா மினல் ஹாதிம், உங்களுக்கு அந்த பணியால் உங்களுக்கு இருப்பதை விட இதுதான் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ்வை புகழுங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு பணியால் கிடைப்பதை விட இது மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்றால் இந்த நிம்மதி, இந்த மன அமைதி, இதுல நாம் நம்முடைய வேலைகளை சுலபமாக ஆக்குகிற, நம்முடைய உடல் சோர்வை மிகச் சாதாரணமாக இறைவனிடத்தில் இறைவனுடைய பேரருளை பெற்று அந்த நிலையை சரி செய்வதற்கு மாற்றாக இன்னைக்கு மாற்று வழியை தேடி இந்த உலகத்தில் நாம் பயணிக்கிறோம். அதே நிலை நம்மிடத்தில் மன உளைச்சல் இன்றைக்கு நீடித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படியான இந்த வார்த்தைகள் இருக்குதுல்ல, மறுமையை நம்பியிருக்கிற நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிற இந்த வார்த்தைகளில் பல்வேறு வார்த்தைகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மான், அல்லாஹ்விற்கு அந்த ரஹ்மானுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகள். ஆனால் பிடித்தமான வார்த்தைகள் என்ற உடனே ரொம்ப கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படி என்று இல்லாமல் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற போதே ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுகளுக்கு மிக சாதாரணமானதாக இருக்கும், சக்கீலத்தானி ஃபில் மீசான், ஆனால் சாதாரணமானது என்று ஒதுங்கி இவ்வளவுதானே, மிக சாதாரணமான வார்த்தைகள் தானே என்று ஒதுங்கி விடாதீர்கள், அது உங்களுடைய அந்த தராசில் மிக கனமானதாக அதுதான் இருக்கும், உங்களுடைய மறுமை வெற்றியை அது உறுதி செய்யும் என்று நபி அவர்கள் சொல்லித் தருகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். நம்முடைய அந்த தராசு, நம்முடைய மறுமையில் ஃபம்மாமன் சகுலத் மவாசினுஹு, யாருடைய எடை அன்றைக்கு கனமாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபி ஈஸத்திர் ராதியா, அவர்தான் சுகபோகமான வாழ்க்கையில் இருப்பார். யாருடைய எடை குறைவாக இருக்கிறதோ அவர் ஹாவியா என்கிற நரகத்தில் இருப்பார் என்று அல்லாஹ்வினுடைய திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. என்றால் அதில் கனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் நமக்கு அதற்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் அந்த எடையை சமன் செய்யும், இந்த வார்த்தைகள் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்கிற போது, அப்ப நம்முடைய சாதாரண அலுவல்களில் எழுந்ததிலிருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதற்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நாம் செய்வது அது தனி. இதை தாண்டி நம்முடைய வேலைகளுக்கு அலுவல்களுக்கு மத்தியிலேயே சாதாரணமாக சும்மா இருக்கிறோமா, சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்கள். பயணத்தில் இருக்கிறீங்களா, உங்களுடைய அலுவல்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு இடம் கிடைக்கிறதா, எந்த இடத்திலையும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பெறுகிற அந்த நன்மை இருக்கிறது எவ்வளவு மகத்தானதாக இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வாயை திறந்தாலே பல்வேறுடைய வார்த்தைகளை கரடு முரடாக இருக்கிறத பார்க்கிறோம், கெட்ட வார்த்தைகள் இருப்பதை பார்க்கிறோம். அதனால் பிறர் உள்ளம் பாதிக்கப்படுவது என்கிற ஒரு பார்வையே இல்லாமல் கரடு முரடாக பேசுவதை பார்க்கிறோம். அசிங்கமாக, ஆபாசமாக, கொச்சையாக பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு பழக்கமே யாரையாவது பற்றி பேசி கொண்டிருக்கணும், வாயை திறந்தாலே அவன் எப்படி,
அவன் எப்படி தெரியுமா, அங்க என்ன நடந்தது தெரியுமா, அவனுடைய குடும்பத்தை பற்றி தெரியுமா என்று புறத்தில் ஆரம்பித்து கோல் சொல்ல தொடங்கி அப்படியே போய் அவதூறில் போய் முடிகிற இவ்வளவு மோசமான வார்த்தைகளுக்கு மத்தியில் அல்லாஹுவை நினைவு கூறுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு இந்த தீமைகளை விட்டு தடுக்கக்கூடிய ஒன்றாக, இந்த நன்மையை செய்து அந்த தீமையை நாம் சமன் செய்கிற ஒரு வாய்ப்பை பெற்று தருமே. அல்லாஹுவை நினைவு கூறுகிற நாவில் நாம் எப்படி அதை பழக்கப்படுத்திக் கொள்கிற போது இந்த தீய விஷயங்கள் மிக சாதாரணமாக நம்மிடத்தில் இருந்து காணாமல் போய்விடுகிற சூழ்நிலையை நீங்க உணர முடியும். அப்ப இதை நாம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய மரண தெருவாயில் லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய மரண தெருவாயில் ஒருவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்கிற போது, இன்னைக்கு பலருக்கும் அது ஒரு பழக்கமாக இருக்கிற போது மிக சாதாரணமாக வரும். நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய சாதாரண அந்த வார்த்தைகள்ல நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்றாக அது இருக்கிறது என்கிற போது மரணம் எப்போது வந்தாலும் இப்ப நாம் அந்த மரணத்தை எல்லாம் மிக சாதாரணமாக ஏதோ யாருக்கோ ஏற்படக்கூடிய ஒன்று, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற பார்வையெல்லாம் தாண்டி மிக சாதாரணமாக இந்த மரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே மிக பாதுகாப்பான இடங்கள் என்று அறிவிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் இன்றைக்கு சுக்குநூறாக அந்த பிம்பங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மரணங்கள் அங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எதிர்பாராத நேரத்தில் இது மாதிரியான மரண நிகழ்வுகள், அந்த செய்திகள் நம்மை வந்தடைகிறது என்கிற போது, அப்ப இந்த மரணத்தை எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சில நிமிடங்களில் திடீரென்று கூட நாம் எதிர்கொள்ளலாம் என்கிற போது அந்த வார்த்தையை சொல்லுகிற பக்குவம் நமக்கு, அந்த பழக்கம் இருந்தால் தானே அந்த வார்த்தை வரும். ஒருத்தருக்கு அந்த பழக்கமே இல்லை, வாயை திறந்த மோசமான வார்த்தைகள், வாயை திறந்த பாடல் வரிகள், இப்படி இருந்தால் எப்படி அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை அவர் நினைவு கூற முடியும் என்கிற ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த இறுதி வார்த்தைகள்ல இது மாதிரியான பல்வேறு வார்த்தைகளை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்கிற மாதிரியான வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பழக்கமாக வைத்திருக்கிற போது தான் இந்த வாசகங்களை, இந்த வார்த்தைகளை எந்த தருணத்திலும் நாம் சொல்வதற்கான அந்த சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலேயும் நமக்கு மிக முக்கியமான முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். காலையிலேயும் மாலையிலேயும் உங்களுடைய இறைவனின் பெயரை நீங்கள் துதிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, நபி அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இப்படியான அந்த திக்ருகளை சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது என்கிற போது, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நம்முடைய செயல்பாடுகளில் இது மாதிரியான நம்ம ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போர்க்களத்தில் போய் கொண்டிருக்கிற அந்த போரின் பயணங்களுக்கு ஊடாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற வார்த்தைகளை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிற போதே அபு மூஸா அவர்கள் அழைத்து சொல்கிறார்கள், அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் கன்சில் ஜன்னா, சொர்க்கத்தின் அந்த புதையல்களில் பொக்கிஷங்களில் ஒன்றை நான் உனக்கு சொல்லித் தரட்டுமா என்று சொல்லி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், இப்படி எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருந்தார்களோ அது போன்று இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பழக்கம் நமக்கு ஏற்பட வேண்டும். நாம இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நாம் பார்க்கிற போது பெரும் நம்ம வீடுகளுக்கு கடந்து சென்றாலே காதுகளை கிழிக்கிற அளவிற்கு பாடல்களும் முழுக்க படங்களும் பல்வேறு இந்த நாடகங்களும் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இல்லங்களுக்குள் நுழைகிற போதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து போகிற போது அதன் மூலமாக ஷைத்தான் அந்த இடத்தை தன்னுடைய தங்குமிடமாக எடுக்காமல் அவன் வெளியேற்றப்படுகிறான். யார் அல்லாஹுவை நினைவு கூறாமல் பிஸ்மில்லாஹ் என்று இறைவனை நினைவு கூறாமல் அந்த வீட்டிற்குள்ள நுழைகிறார்களோ, அல்லது உணவு உண்ணுகிற போது பிஸ்மில்லாஹ் என்று இறைவனை நினைவு கூறாமல் அந்த உணவை உட்கொண்டால் ஷைத்தான் அதில் பங்கிட்டுக் கொள்கிறான் என்று இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய எல்லா அலுவல்களுக்கு மத்தியிலையும்
நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அது நமக்கு பெரும் பாதுகாப்பு அளிக்கும் என்கிற ஒரு நிலையை சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்போ இது எந்த சூழ்நிலைகளையும் இந்த அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிற போது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய குடும்பமோ அதற்கு தடைக்கல்லாக இருந்துவிடக் கூடாது என்று இறைவன் திருமறையிலே சொல்லித் தருகிறான் என்கிற போது, அப்போ இதை மிக முக்கியமான ஒரு அம்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதனால் அடைகிற நன்மைகள் இருக்கிறதுல அதை நாம் கவனத்தில் கொள்கிற போதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான நன்மைகளை சொல்கிறாங்க. ஆனால் இதை இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிற போது ஹூ ஹூ என்று கத்துவதும், அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை உரத்த சத்தத்தோடு சொல்வது, கூட்டாக உட்கார் நின்று ஆடுவது, கத்துவது, கூச்சலிடுவது என்கிற மாதிரியான பல்வேறு முறைகளில் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற அந்த ஒரு அம்சத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போதே, வதுகுர் ரப்பக ஃபி நஃப்ஸிக், நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இந்த வார்த்தைகளை நாம் உள்ளங்களில் சொல்லிக் கொள்வது போதுமானது. அல்லது நாம் இதை ரொம்ப பகிரங்கமாக கத்தி அவ்வளோ கூச்சலிட்டு ஊருக்கே கேட்கிற அளவிற்கு இல்லாமல் நாம் மிக சாதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போதே உரத்த சத்தம் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், பணிவோடு நினைவு கூறுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அதனுடைய முறையை நமக்கு சொல்லித் தருவதையும் பார்க்கிறோம். அதனால் நாம் அடைகிற நன்மைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிற போது, இதனால் நாம் பெரு நன்மையை மறுமை நாளில் நாம் அடையவிருக்கிறோம் என்பதையும் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ அப்படியான இந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்துவதற்கு ஒரு பெருமுயற்சியை எடுக்கணும். நாம் சில வார்த்தைகள் தெரியாத வார்த்தைகளாக இருந்தாலும் கூட சின்ன ஒரு முயற்சியில் மனப்பாடம் செய்து கொண்டு இதை நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் மிக சாதாரணமாக நடைமுறைப்படுத்தி சில நாட்கள் பழக்கப்படுத்தினோம்னா நம்முடைய நாவுகளில் மிக சாதாரணமாக பங்கேற்கக்கூடிய ஒன்றாக அது மாறிவிடும். அப்படி நம்முடைய வார்த்தைகளை வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்கிற வார்த்தைகளாக மாற்றி அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறுகிற நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.